ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். வாங்க இன்னொரு புதிய நாளில் அனுதின தியானத்திலே தேவனுடைய வசனத்திற்காக காத்திருக்கிறோம். ஒரு ஜெபத்தோடு தொடங்குவோம். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, நன்றியப்பா. இன்னொரு நாள் எங்கள் வாழ்க்கையில் பார்க்க கொடுத்ததற்கு உமக்கு நன்றி. உயிரோடு வைத்ததற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. எங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான வார்த்தையை கொடுக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன வேண்டும் இந்த உலகத்துல நாம வாழும்போது? இந்த 3 இருந்தா போதும். எந்த 3? உணவு, வஸ்திரங்கள், வீடு. அதான்ல அநேகருக்கு அவ்வளவுதான். சாப்பாடு, உணவு, வேற என்ன சொல்லுவோம்? என்னங்க? உணவு, உடை, வீடு என்பாங்க சிலர். அப்படின்னா சாப்பிட சாப்பாடு, உடுத்திக்கொள்ள வஸ்திரங்கள், இருப்பதற்கு ஒரு கூடு, ஒரு வீடு. இந்த 3 இருந்தா போதுமா? சொல்ல போனா போதுங்க. ஆனா மனிதன் இவைகளோடு திருப்தியா இருக்கிறானா? எவ்வளவு இருந்தாலும் நமக்கு ஆயுள் இல்லாவிட்டா, நமக்குள் ஜீவன் இல்லாவிட்டா பிரயோஜனம் இல்லைல்ல. சரீர ரீதியா நமக்கு என்னென்னமோ தேவைகள் எத்தனையோ இருக்கும். அதுபோல நமக்கு ஆவிக்குரிய விதத்தில் கூட நமக்கு மிகவும் முக்கியமானது 3 இருக்கு. நாம் பக்தியில் வளர்ந்து விசுவாசத்தில் பெருக வேண்டும் என்றாலும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சேர வேண்டும் என்றாலும், இந்த உலகத்தில் நம் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றாலும், இன்றைக்கு இந்த உலகத்தில் சமாதானமாய் நம்ம வாழ வேண்டும் என்றாலும், இந்த உலகத்தில் நாம அனுதின உணவு வேண்டும் என்றாலும், தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்றாலும், இந்த 3 இருந்தா போதும்னு வேதம் சொல்லுது. எந்த 3? பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 13ஆம் அதிகாரம், கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. Faith, hope and love. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. நமக்கு எவ்வளவோ அவசியமானது. விசுவாசம் இல்லாமல் இந்த உலகத்துல நம்ம பரிசுத்தமாக நாம் வாழ முடியாது. நிறைவாக நம்ம இருக்க முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசம் இல்லாமல் பலத்தோடு, ஞானத்தோடு, சூழ்ச்சிகளோடு, தந்திரத்தோடு ஏதோ கஷ்டப்பட்டு சாதிக்கலாம் என்று நினைக்கிறாங்க தவிர, மனுஷன் விசுவாசத்தின்படி நாம வாழ வேண்டும். ஆகவே ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன சொல்லுங்க? விசுவாசிகள். முதல்ல நீங்க விசுவாசிகளா? ஐயா, நாங்களும் ஆண்டவரை நம்பிக்கொண்டோம் என்று அநேகர் சொல்றாங்க இன்றைக்கு. ஆண்டவரை நீங்க நம்பினதுல, நான் நம்பினதுல, மற்றவங்க நம்பினதுல அதுல பெருமை என்னங்க இருக்கு? பேய்கள் கூட நம்பி நடுங்குகின்றதாம். நாம் இன்னும் நம்புறோம்னு சொல்லி இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை வேறு, நம்பினதின்படியாக நம்ம நடந்து கொள்வது வேறு. நம்பினவரின் மேலே எதிர்பார்ப்பு வைத்திருப்பது வேறு. உங்களுக்கு ஏற்கனவே இத சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் மேல ஒரு நபர் இந்த சிகரத்திலிருந்து அந்த சிகரத்திற்கு கயிறின் மேலே நடப்பதற்கு அப்படி செய்யும்போது அங்கிருக்கிற அந்த டூரிஸ்டுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க. அவர்கள் எல்லார் மத்தியிலும் சென்று, அந்த நயாகரா வாட்டர் ஃபால்ஸ்னா தெரியும்ல, அது பயங்கரமா எவ்வளவு பெருசா இருக்கும்னு. அங்கே மேலிருந்து தண்ணீர் அழகாக அங்க கீழே வந்து கொண்டிருக்கும். கீழே ஆழம் இருக்கும், பயங்கரமான ஆழம் இருக்கும். அந்த ஆழத்தின் மேல இந்த மலை உச்சியிலிருந்து அந்த மலை உச்சிக்கு ஒரு கயிறு கட்டி, அந்த நபர் அங்க வந்த டூரிஸ்ட் எல்லாரையும், அங்க இருக்கிற ஜனங்க எல்லாரையும் பார்த்து கேட்டாராம், நான் இந்த கயிறின் மேல நடக்க முடியும்னு நம்புகிறீங்களா? நம்புவீங்களா?
அட போங்க தம்பி, அந்த கயிற்றின் மேல நீங்க எப்படி நடக்க முடியும்? கால் தவறுச்சுன்னு சொன்னா ஆழத்திற்குள்ள அட்ரஸ் இல்லாம போயிடுவேன்னு எல்லாரும் கேலி செய்தாங்க. இருங்க இருங்க, நான் நடந்து காண்பிக்கிறேன் என்று தனக்கு இருக்கிற பிராக்டிஸ்னால அந்த கயிறின் மேல இங்கிருந்து அங்க வரைக்கும் நடந்து திரும்ப அங்கிருந்து இங்க நடந்து வந்து இவங்க கிட்ட வந்து சேர்ந்தாரு. இனி பாருங்க, எல்லாரும் கூச்சலிட்டு கைகளை தட்டி ஆர்ப்பாட்டம் செய்து, பா எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு துல்லியமா நடந்தீங்கன்னு சொல்லி அந்த அற்புதத்தை பார்த்து கைகளை தட்டும் போது அவர் சொன்னாரு, இப்பொழுது நீங்க நம்புகிறீங்களா என்று கேட்டாரு. கண்ணார பார்த்தவுடன் எப்படி நம்பாம இருக்க முடியும்? நம்புகிறோம் என்று சொன்னாங்க. அப்படியா? அப்ப என்னோடு யார் வரீங்க? நான் அந்த பக்கத்துக்கு கொண்டு போகிறேன் என்ற உடனே ஒவ்வொருவரும், ஐயோ எனக்கு பயம், ஐயோ என்னால முடியாது, என்ன நீங்க விட்டாலும் விட்டுருவீங்க என்று யாரும் முன்னுக்கு வரலையாம். வாலிபர், பெரியவங்க, சின்ன பிள்ளைங்க யாரும் முன்னுக்கு வரவில்லை. ஆனா நம்புறேன்னு சொன்னீங்களே, என்ன நம்புறீங்களா? நான் ஜாக்கிரதையா உங்களை கொண்டு செல்ல அங்கே விடுகிறேன், திரும்ப ஜாக்கிரதையா கொண்டு வருகிறேன், உங்க உயிருக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றாலும் ஐயோ நாங்க வரமாட்டோம் என்றாங்க. அவங்க உண்மையா நம்புறாங்கன்னு சொல்றீங்களா இல்லன்னு சொல்றீங்களா? ஒரு விந்தையை பார்த்து நம்புவது போல தேவன் ஒரு நன்மை செய்ததினால் நம்புகிறோம்னு சொல்றவங்க யாருக்கோ ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லி அதை பார்த்து நம்புறது கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையை நம்பினவருக்கு ஒப்பு கொடுக்க முடிஞ்சுதா? அந்த நேரத்தில் பாருங்க, ஒரு சின்ன பையன் முனுக்கு வந்து நான் வருகிறேன் என்று சொன்னானாம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த சிறுவன் என்னப்பா அவரோட அது மேல போகிறான்ங்கிறான். ஆனா கடைசியில தெரிய வந்தது என்னன்னா, அந்த சிறுவன் யாரோ கிடையாது, அந்த கயிற்றின் மேலே நடந்த நபருடைய சொந்த மகன். என் அப்பா என்னை நடத்துவாரு, என்னை விட்டுவிட மாட்டாரு, என்னை தள்ளிவிட மாட்டாரு என்று தன் தகப்பனை அந்த சிறுவன் நம்பினான். நாம உண்மையா ஆண்டவர் நம்பினா நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு கொடுப்பதற்கு, நம் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்பு கொடுக்க, அவர் சித்தத்தின்படி வாழ நம்ம தயங்க மாட்டோங்க. ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை நம்பின பிறகு என் இஷ்டம் என்கிற வார்த்தை அதை ஓரமா வைக்கணும். ஆண்டவருடைய சித்தம் ஆக இருந்தால், ஆண்டவருடைய இஷ்டம், ஆண்டவர் சொன்னதை செய்வன், தேவனுடைய வசனத்தின்படி நடந்து கொள்வேன், தேவனின் சித்தத்தின்படி நடந்து கொள்வேன் என்று சொல்ல முடிந்தாங்க. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான். உண்மையா நீங்க ஆண்டவரை நம்பினா உங்க வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டீங்க. நீங்க ஆண்டவரை நம்பினால் உங்க பணத்தை அவர் கைகளில் வைக்க ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க? நம்ம கையில இருக்கிற பணத்தை யாருக்கும் கொடுக்கலனா அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம அவங்கள நம்பவில்லை. நாம நம்பினால் நம்ம வீட்டு சாவிய நம்பினவங்களுக்கு கொடுப்போம், நம்பாதவங்களுக்கு ஏன் கொடுக்கிறோம்? நீங்க உண்மையா நம்பினால், ஆண்டவருடைய கைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால், தீமையெல்லாம் நன்மையை செய்வார் என்று நம்பினால் நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. ஆனா இன்றைக்கு நம்புறோன்னு சொல்றீங்க, விசுவாசம் இருக்குன்னு சொல்றீங்க, விசுவாசம் கிரியைகளில் காணப்படல. தேவனை முழுமனதோடு விசுவாசிங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியா இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நம்ம விசுவாசிகளா வாழும்போது தேவன் மேல விசுவாசம் வைப்பது கற்றுக்கொள்ள வேண்டும். என் மீது விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது, ஒரு நம்பிக்கை, ஹோப். நமக்கு ஒரு ஹோப் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன அந்த நம்பிக்கை? விசுவாசம், நம்பிக்கை என்ற வார்த்தைகள் ஒரே போல இருந்தாலும் அதனுடைய அர்த்தங்கள் வேறு இருக்கிறது. நம்பிக்கை என்பது, ஹோப் என்பது, நான் ஆண்டவரின் மேலே விசுவாசம் வைப்பது மட்டும் கிடையாது, தேவனின் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை. நான் என்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தால் அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை. இந்த உலகத்தில் நான் ஒருவேளை மரித்தாலும் என் வாழ்க்கை முடிந்து விடாது, நான் அவரோடு யுக யுகமாய் என்றென்றைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்திலே இருப்பேன் என்கிற நம்பிக்கை. கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் இந்த உலகத்தில் பார்த்தாலும், இந்த கொஞ்ச காலத்து உபத்திரவம் நமக்கு இருந்தாலும், நமக்கு விசுவாசிகளாய் ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னவென்றால், இது நிரந்தரமான பாடுகள் அல்ல. எப்படி இரவு வரும்போது இருள் வருமோ, எப்படி வேதனை உண்டாகும் போது கண்ணீர் வருமோ, அதுபோல கிறிஸ்துவின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரவங்கள் படும்போது நமக்கு பொழுது விடியும் என்ற நம்பிக்கை. நமக்கு
விடியல் திரும்ப உண்டாகும் என்கிற ஆனந்தம், திரும்ப நாம இந்த துக்கத்துக்கு பிறகு ஆனந்தத்தை பெறுவோம் என்கிற நம்பிக்கை. ஒரு தாய் எவ்வளவு பிரசவ வேதனைப்படுவாங்க, ஏனென்றால் தங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கை, அந்த குழந்தையை பார்த்து மகிழ வேண்டும் என்கிற ஆசை. அதுபோல தேவனுக்காக நாம இந்த உலகத்தில் வாழும்போது, நான் எதெல்லாம் தேவனுக்காக நஷ்டம் போனேனோ அதற்கு அநேக மடங்கு திரும்ப அவரிடத்துல பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல நீங்க மரித்தவர்களை குறித்து துக்கப்படுவது எனக்கு விருப்பமில்லை என்று பவுல் சொன்னார். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தவங்க கூட மரிக்கிறாங்களே, அப்போ என்னங்க இது, ஏன் இப்படி என்பது போல சிலர் பேசுவாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபித்தாலும் மரிக்கிறவங்க இருக்கிறாங்களேன்னு. மரணம் முடிவில்லைங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வாழ்வது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். மரணம் எனக்கு ஆதாயம். செத்தாலும் ஆண்டவரோடு இருப்பேன், பிழைத்தாலும் ஆண்டவரோடு இருப்பேன். அது ஒரு நம்பிக்கை. ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார், மேகங்களின் மேலே அவர் வரப்போகிறாருங்க. அவர் வரும்போது உங்களுக்கு கொடுமை செய்தவர்களுக்கு ஐயோ, கொடுமை செய்யப்பட்ட உங்களுக்கு ஆனந்தம் உண்டாகும் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு எந்த பிரதிபலனும் கொடுக்கலையே என்று நம்ம கவலைப்படுகிறோம். ஆனா இஷ்டம் போல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம பாவத்தில் இருக்கவங்களுக்கு தண்டனை வரலையே என்று ஆச்சரியப்படுகிறோம். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் வருவார் என்று, அவர் தீர்ப்பு செய்வார் என்று, பாடுபடுகிறவர்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் தேற்றப்படுவாங்கன்னு, கிறிஸ்துவின் நாமத்தை தூஷிக்கிறவங்க, எதிர்க்கிறவங்க, கிறிஸ்தவர்களை தாக்குகிறவங்க அன்றைக்கு நியாயத்தீர்ப்பு அடைவார்கள் என்பது ஒரு பெரிய ஹோப், ஒரு பெரிய நம்பிக்கை வசனத்திலிருந்து நமக்கு உண்டாயிருக்கிறது. விசுவாசம், நம்பிக்கை. மரித்த பிறகும் நான் தேவனோடு இருப்பேன் என்ற நம்பிக்கை இல்லாதவங்க சாவை குறித்து அழுவாங்க, மரண பயத்தால் அலைக்கழிக்கப்படுவாங்க. என் மனசாட்சியை நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் காத்துக்கொண்டால் வாழ்ந்தால் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தாலும் ஆண்டவரோடு சந்தோஷம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நம்பிக்கை. என் ஆண்டவர் திரும்ப வருவார், அவர் இருக்கும் இடத்தில் நானும் இருக்கும்படியாக எனக்காக இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார் என்ற வார்த்தை என் பேரில் நிறைவேறும் என்கிற ஹோப் என்னும் நம்பிக்கை நமக்கு இருந்தால், இந்த மூன்றும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அன்பு அன்பு என்றென்றைக்கும் இருக்குங்க. மற்றதெல்லாம் டெம்பரரி தான். அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு அல்ல. இது வாலிபர் நடுவே கொஞ்ச காலம் இருந்து பறந்து போகிற எரோஸ் என்கிற மாம்ச இச்சையோடு, காம இச்சையோடு இருக்கிற அன்பு கிடையாது. செக்ஷுவல் லஸ்ட், அட்ராக்ஷன் கிடையாதுங்க இந்த அன்பு. வெறுமனே நட்பு அன்பு கிடையாது, சகோதர அன்பு கிடையாது. ஸ்டார்கே, பிலியா, சகோதர அன்பு இல்ல. இதெல்லாம் தற்காலிகமா இருக்கிறது. அகாப்பே அன்பு, கல்வாரி சிலுவையிலிருந்து வந்த அன்பு. அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருந்தால், ஆண்டவரை நம்முடைய முழு இருதயத்தோடு நேசித்தால், ஆண்டவருடைய அன்பினால நிரப்பப்பட்டிருந்தால், அந்த அன்பை மற்றவங்களுக்கு பகிர்வோம். நம்ம யாரையாவது நேசிக்கும் போது அவங்களுக்கு ஏதோ நீங்க செய்றீங்கன்னு நினைக்க வேண்டாங்க. உங்க அன்பு உங்களுக்கே சந்தோஷத்தை உண்டாக்கும், ஆதரவை உண்டாக்கும். அன்பு நம்மை சீர்படுத்துகிறது. இந்த 13ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசிங்க. அன்பு எல்லாவற்றையும் தாங்கும், சகிக்கும், பொறுத்து கொள்ளும். ஆகவே அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில காத்துக்கொள்வது, தேவன் 10 கட்டளையை 2 வார்த்தைகளாக செய்தார், ஒரே அர்த்தத்துக்குள்ளே கொண்டு வந்தாரு. தேவனை நேசி, சக மனிதனை நேசி. தேவனுடைய அன்பினால நம்ம நிரப்பப்படும் போது நம் வாழ்க்கையில இந்த காயங்கள் இருக்காது, இந்த கஷ்டங்கள், இந்த மோதல்கள் இருக்காது, இந்த போராட்டங்கள் இருக்காது. உங்களுக்கு தீங்கு செய்தவங்களை நீங்க நேசிக்கிறதுனால, சகிக்கிறதுனால அவங்கள மன்னிச்சிருவீங்க. உங்க கஷ்டங்களை நினைக்கும் போது தேவனை துதிப்பீங்க, பாக்கியமாக எண்ணுவீங்க. ஆகவே உங்களுக்கு கவலை இருக்காது. தேவனுடைய அன்பு என்றைக்கும் நிலைத்திருக்கும். அன்பு நிறைந்திருப்போம். பரலோகம் செல்லும்போது அங்கே தேவையானது
வசன ரெஃபரன்சஸ் கிடையாது, பைபிள் தேவையில்லை, அங்கே பிரசங்கங்கள் தேவையில்லை, அங்கே விசேஷமாக உபவாச கூட்டங்கள் அவசியமில்லை என்னங்க. ஆனா அங்கே தேவனை துதித்துக் கொண்டு கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட அனைவரும் ஒரு மனமாய் ஐக்கியத்தோடு அன்போடு அந்த அன்பின் நிலையத்திலே ஆண்டவரை நேசித்துக் கொண்டு ஆண்டவரால நேசிக்கப்பட்டு யுக யுகமாய் தலைமுறை தலைமுறையா ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த உலகத்திலே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில முன் செல்லும் போது நம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளுவோம். பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டென்று தேற்றப்படுவோம். அவருடைய அன்பால நிரப்பப்பட்டு வறண்டு போன இந்த உலகத்தில் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வோம். வாங்க செபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த கடைசி காலத்தில் எங்கே பார்த்தாலும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்கிற வார்த்தைகளுக்கே அர்த்தமே தெரியாமல் மனுஷங்க இருந்து கொண்டிருக்கையிலே சண்டைகள், மோதல்கள், பொறாமைகள், பிரிவினைகள், விபேதங்கள், இங்கு பார்த்தாலும் கொடுமைதான் இருக்கிறதப்பா. மற்றவங்க உயிரோடு விளையாடுகிற மனுஷங்க, கேலி செய்கிற மனுஷங்க, தவறாய் நிந்திக்கிற மனுஷங்க, இந்த உலகமே நிலையானதென்று, இந்த உலகமே போதும் என்று, பொருளும் சொத்து பத்தும் இருந்தா போதும் என்று தங்கள் வாழ்க்கையிலே தங்களை தாங்கள் ஏமாற்றிக் கொள்கிற ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவரே. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு என்கிற இந்த 3 விலையேற பெற்ற ஆவிக்குரிய குணங்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் கிரியையிலும் வளரும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு, பாரங்களுக்கு நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் அனுப்புங்க, ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அல்லது வாய்ஸ் மெசேஜ், நீங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் நீங்க அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் தவறாம பாருங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.